ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் 360. இந்தியன் டீமோட கோச்சாக கௌதம் கம்பீர் ஆனதுலேருந்து சீனியர்ஸ்க்கும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. உதாரணத்துக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலியோட அவர் வந்து நல்ல டாக்கிங் டேர்ம்ஸில் இல்லை அப்படிங்கிற மாதிரி. என்னதான் இந்த மாதிரியான நியூஸஸ் வந்தாலும் அவருடைய கோச்சிங் பீரியடில் இந்தியா 2 ஐசிசி ஈவென்ட் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிச்சாங்க, இந்த இயர் T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க. பட் ஒரு முரணான ஒரு விஷயம் என்னன்னா, சாம்பியன்ஸ் ட்ராஃபி அப்போ கேப்டன்ஷிப் பண்ணவர் வந்து ரோஹித் சர்மா. பட் அந்த சீரீஸ் முடிஞ்ச உடனேவே அவரை கேப்டன்ஷிப்ல இருந்து சேஞ்ச் பண்ணாங்க. அதே மாதிரி T20 வேர்ல்ட் கப் முடிஞ்ச உடனேவே கையை இந்தியன் டீம்ல இருந்தும் ட்ராப் பண்ணியிருக்காங்க. பிளஸ் வந்து அவர் கேப்டன்ஷிப்ல இருந்தும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு காரணம் கம்பீர் தான் சொல்லப்படுது. இப்போ லாஸ்ட் ஃபியூ டேஸாக ஒரு ரூமர்ஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ரோஹித் சர்மா இன்னைக்கு விளையாட போகிற லார்ட்ஸ் மேட்ச் தான் அவருக்கான கடைசி மேட்ச்னு சொல்லி செலக்டர்ஸ் அண்ட் கௌதம் கம்பீர் அவரை நெக்ஸ்ட் 50 ஓவர் வேர்ல்ட் கப்புக்கு 27 நடக்கிற 50 ஓவர் வேர்ல்ட் கப்புக்கு வந்து அவர் வேண்டாங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டதா வந்து சொல்கிறாங்க. காரணம் அவருக்கு அப்போ ஆல்மோஸ்ட் 41 இயர்ஸ் ஆயிருக்கும். ப்ளஸ் அவரோட ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ நல்லா இல்லைங்கிறாங்க. பட் அவரோட ஃபார்முங்கிறது வந்து எனக்கு ஒன்றும் ரொம்ப மோசமாக தெரியல. சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் இந்த 1.5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 46 ஆவரேஜ் வச்சிருக்காரு. அது ஒன்டேல ஒரு நல்ல ஆவரேஜ் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இந்த சீரீஸ் கொஞ்சம் சரியாக விளையாடல. பட் லாஸ்ட் சீரீஸ்லாம் நல்லா விளையாண்டாரு. நியூசிலாந்து சீரீஸ் மட்டும்தான், இந்த சீரீஸும் நியூசிலாந்து சீரீஸ் மட்டும்தான் லாஸ்ட் ஒரு 5 சீரீஸில் ஃபெயில் ஆகிருக்காரு. ஸோ அதை காரணம் காட்டி அவரை வந்து ஓரம் கட்டுறதுங்கிறது வந்து சரியான ஒரு விஷயமா இல்லை. ஒரு தரப்பாக அவருக்கு இதுதான் லாஸ்ட் மேட்ச்னு சொல்லுது. பட் இன்னொரு சில நியூஸஸ் வந்து அவருக்கு தொடர்ந்து விளையாடுவாருன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு தெரில. இந்த மேட்ச் முடிவில் தான் தெரியும் அவர் நம்ம கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா இல்லை ரிட்டையர்ட் ஆகிடுவாரான்னு. பட் அஸ் அ ஃபேனாக வந்து அவர் தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் ஆகிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை 27 வேர்ல்ட் கப் விளையாடுறதுக்கு அவர் டிசர்விங்னு நினைக்கிறீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.